என்ன பர்த்டே பேபி சஸ்பென்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரியா? சொல்லு ஹேப்பி பர்த்டே நேரு. சொல்லு ஹேப்பி சொல்லு 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 ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே சொல்லிரு. சொல்ல மத்தியா நீ பாட்டிக்கு சொல்லு ஹேப்பி பர்த்டே. பாட்டிக்கு ஹேப்பி பர்த்டே சொல்லு. ஹேப்பி பர்த்டே நேரு. ஹாய் நேரு, உன்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதில்லைன்னு நினைக்கிறேன். சந்தியாக்கா நான் அனுக்கா மூலமாக தான் உன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிது. நெக்ஸ்ட்டு அப்புறம் பேசி இப்போ ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம், ஒரு சித்தி பெரியம்மா அப்படின்னு. ஸோ ஹாப்பி அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ. I wish you many more happy returns of the day, Neru. God bless you. Lifelong happy are you. Hi Neru, happy birthday. Lifelong happy are you. God bless you. ஹாப்பி பர்த்டே நேரு. விஷ் யூ அ லாங் லைஃப். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து உன்னோட பர்த்டேலேருந்து கொஞ்சம் டிலேவாக வரும். நம்ம எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது தான் இந்த வீடியோ நீ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ண இந்த வருஷம். உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் நல்ல ஸ்மைல் பண்ணு, ஹெல்த்தியாக இரு, கொஞ்சம் சாப்பிடு, நிறைய தண்ணி குடி, ஸ்கிப் பண்ணாத சாப்பிட்றது ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதுதான் என்னோட அட்வைஸாக இருக்கும். இதை தவிர பெருசாக இருக்காது. லைஃப் என்ஜாய் பண்ணு. அதுக்கப்புறம் என்கிட்ட நிரு அப்படின்னு ஃபஸ்ட்டு யாராச்சும் சொன்னால் எனக்கு உன்னோட ஸ்மைல் தான் ஞாபகம் வரும். ரொம்ப ப்ளசண்ட்டான ஸ்மைல் உன்னோட ஸ்மைல். ஸோ அதை எப்போவுமே வச்சுக்கோ. உன்னோட ஏஜுக்கு நீ பயங்கர மெச்சோர்டு என்ன கேட்டேன்னா. ஸோ அதையும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, எதுக்காகவும் மாற்றிக்காத. யூ ஆர் சூப்பர் ஸ்வீட்டு. நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. அந்த பரபரப்பாக லாஸ்ட்டாக 10 மணிக்கு வந்து கேப் போகிறதுக்கு முன்னால் எல்லாருக்கிட்ட இருந்தும் டேட்டா வாங்குறப்போ பாய் குட் நைட் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஷிஃப்ட் ஸ்டார்ட்டில் வந்து உங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது ஹைடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆகட்டும். நீ எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அதை நீ வந்து மிச்சவங்கக்கிட்ட டக்குன்னு காமிக்க மாட்டேன். அது ஒரு நல்ல ஹேபிட். ஏன்னா லைனில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் சமாளிக்கணும். அட்டண்டன்ஸ்லேருந்து எல்லாமே எப்போவுமே ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மாற்றிக்காத. அதுக்கப்புறம் லீவ் போட்டு நிறைய ட்ரிப்பு போக ட்ரை பண்ணலாம். என் சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ நம்ம ஏதாச்சும் பண்ணி எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம் ஜாலியாக. எனக்கு வந்து நீ கீர்த்தனா எல்லாருமே சின்ன பொண்ணு தான். ஆனால் இங்கே வந்து உங்களையே அக்கா அப்படின்னு நிறைய பேர் அட்ரஸ் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் லைனில் வந்து பார்க்குறப்போ. ஏன்னா உண்மை சொல்லணும்னா அங்கே குவாலிட்டியில் இருக்கும்போது மேபி பிரேக்ஸில் வந்து ஹாய் பாய் சொல்கிறதோட சரி பயங்கரமாக நோட்டீஸ் பண்ணதே இல்லை. இங்கே கீர்த்தனாவாக இருந்தாலும் சரி நீயாக இருந்தாலும் சரி உங்களை யாராச்சும் அக்கான்னு அட்ரஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுன்னா இவங்களே சின்ன பசங்க இவங்கள ஒருத்தங்க அக்கான்னு சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவே ரொம்ப ஸ்வீட்டு தான் ஆக்சுவலாக 2 பேரும் ஹேண்டில் பண்ணுற விதம். அதுக்கப்புறம் என்ன, ஆமாம் நான் நிறைய ஃபோட்டோ அனுப்பி ஒன்று வெறுப்பேற்றுவேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதனால கண்டிப்பாக ஒன்று வெறுப்பேற்றுவேன். நான் நிறைய ஸ்டேட்டஸ்லாம் போடுறது இல்லைல்ல, அதனால நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் சரி காலைல ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் சரி கண்டிப்பாக உனக்கு ஃபோட்டோ அனுப்பி பாரு அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்ற தான் போகிறேன். அதை நீ சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த பர்த்டே உனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வருஷம் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ, உன் மனசுக்கு எதெல்லாம் சரின்னு தோணுதோ அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாரு. ஓகேவா? ஹாப்பி பர்த்டேடா. பாய். ஹாப்பி பர்த்டே சித்தி. ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக லைஃப்பில் இருக்கணும். இதே மாதிரி சிரிச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் குவாலிட்டியில் இருக்கும்போது நம்ம சாப்பிட போவோம், அப்பப்போ பார்ப்போம். ஆனால் ப்ரொடக்ஷன் வந்ததுக்கப்புறம் நான் பாயிண்ட்டாக நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீ ஒருத்தரையும் ஹேண்டில் பண்ணுற விதம் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நீ சார்ஜ் எடுத்துக்கிறது நல்லா இருக்குன்னு. ஆனால் நீ அடி வாங்குறது என்னன்னு எனக்கு தெரியும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் டவுன் ஆன டைமில் நீ என்னை ஹேண்டில் பண்ண விதம், டேக் கேர் பண்ணிக்கிற விதம் நான் அதை ப்ரெஷஸாக வச்சுப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் அண்ணன் வில் பி தேர் தெரியும். அப்புறம் என்ன சொல்லலாம், இப்படியே இரு ஹாப்பியாக. இப்போ லாஸ்ட்டாக அந்த ரிப்பன் ட்ராப் அப்போ ஒரு ரோபோ ஹோமிங்கில் ஒரு சிரிச்சு இருக்கு. நிறைய டைம் நான் சைட் எடுத்துருக்கேன். அதை ஹாப்பியாக இதே மாதிரி இருந்தாங்க. லவ் யூ. தலைமுறை தாண்டி நிற்கும் தந்தை மகன் கூட்டணியின் வெற்றி கதைகள் 100 நித்தம் கேட்கின்றேன். சிங்கம் பெற்ற பிள்ளை என்று ஊரே சொல்லும் ஓசையோடு ஒய்யாரமாக ஓய்வெடுக்கின்றேன். அன்பை மட்டும் அள்ளி வீசும்
சிரித்தாலும்